ஹாய் கிஸ்பாட் வியூவர்ஸ், நான் உங்கள் ஷரத். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாம்சங் நிறுவனம் அண்மையில் அவங்களுடைய சாம்சங் நோட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்தியாவில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சாம்சங் நோட் 10 அப்படின்ற மாடல் அண்ட் சாம்சங் நோட் 10 ப்ளஸ் அப்படின்ற மாடல் தான். ஸோ இன்றைக்கி என் கையில் இருக்கிறது என்னென்னா சாம்சங் நோட் 10 ப்ளஸ் அப்படின்ற இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் லான்ச் பண்ணியிருக்க இந்த சாம்சங் நோட் 10 ப்ளஸில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ என் கையில் இருக்கிறது சாம்சங்லேருந்து லான்ச் ஆகிருக்க ஆரா க்ளோ அப்படின்ற 256 GB வேரியன்ட் தான் என் கையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கூலான டிசைன் தான். சாம்சங்கில் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஸ்லீக்காகவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது. சாம்சங் அவங்களுடைய எட்ஜ் ஸ்க்ரீனுக்கு ரொம்பவே பேர் போனவங்க. ஸோ எட்ஜ் ஸ்க்ரீன் கர்வ் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது. 10 ப்ளஸ் மாடல் அப்படின்றதுனால இது கொஞ்சம் கைக்கு அடக்கமாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் கையில் வாங்குறதுக்கு முன்னாடி. பட் கையில் பிடிக்கும்போது நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க OnePlus 7 Proவை விட கொஞ்சம் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது OnePlus 7 Proவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் அது டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆரா க்ளோ அப்படின்ற இந்த க்ளோ வேரியண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பர்பான வேரியண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட கலர் வந்து ரொம்பவே பர்டிகுலராக செம்மையாக இருக்குது. நீங்கள் எந்த சைடில் திருப்பினாலும் ஏகப்பட்ட கலர்ஸில் உங்களுக்கு க்ளோ பண்ணுது. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு கலர் வேரியண்ட்லேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இப்போ லான்ச் ஆகிருக்க சாம்சங் நோட் 10 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு கூலான விஷயம் என்ன அப்படின்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்க S Pen தான். ஸோ இந்த S Penோட டீட்டெயிலை நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலாக இதோட டிசைனை பற்றி சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு மேலே வந்து ஹைப்ரிட் வேரியண்ட்கான இன்ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர் ஜாக்ஸ் இருக்குது அண்ட் S Pen கூடிய இது இருக்குது. நம்மளுடைய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்மளுடைய ரைட் சைடில் தான் உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீஸ் அண்ட் பவர் பட்டன்ஸ் இருக்கும். பட் இதில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப கம்ப்ளீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீஸ் அண்ட் பவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு இனி இது கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம், பழகணும், வேறு வழி இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 6 இன்ச் கொண்ட QHD ப்ளஸ் டைனமிக் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரொம்பவே க்ளீனாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. HD கண்டென்ட்டை பக்காவாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஆக்டோகோர் Exynos 9825 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 12 GB RAM அண்ட் 256 GB வேரியண்ட்டோட வருது. இதில் உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. இதில் உங்களுக்கு அதில் 512 GB வரைக்குமான SD கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க அண்ட் இது IP68 சர்டிஃபிகேட் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் 25 வாட்ஸ் சார்ஜர் ஒன்று பாக்ஸோடய கொடுத்துருக்காங்க. பட் 45 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இதில். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அண்ட் மெயினாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வயர்லெஸ் பவர் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் முதல் முறையாக சாம்சங் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கேஜெட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து இதிலிருந்து பவரை டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுலேயும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால். இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கூலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாம்சங் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க டிசைனை விட எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலருக்கு பஞ்ச் ஹோல் கேமரா இருக்கிறது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க OnePlus 7 Proவில் எனக்கு இன்ஃபினிட்டி ஸ்க்ரீன் இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி அப்படி தான் ஃபீல் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஆரா க்ளோ அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான். ஸோ இதோட கலர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சாம்சங் லான்ச் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் லான்ச் பண்ண கலர் வேரியண்ட்டில் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான கலர் வேரியண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆரா பிளாக் அப்படின்ற ஒரு கலர் வேரியண்ட்லையும் அண்ட் ஆரா ஒயிட் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்லையும் கிடைக்குது. ஆனால் ஆரா ஒயிட் இன்னும் இந்தியா மார்க்கெட்டில் லான்ச் ஆகலை, கூடிய விரைவில் லான்ச் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேல்ஸுக்கு அது கொஞ்சம் டிலேயாக தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.8 inches கொண்ட QHD ப்ளஸ் டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே ஷார்ப்பாகவும் கிறிஸ்பாகவும் இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு Android Pie 9 வெர்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் One UI வெர்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 வெர்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 12 GB ஆஃப் RAM அண்ட் 256 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறது 256 GB இன்டர்னல் வேரியன்ட் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் உங்களுக்கு XD கார்டு மூலமாக நீங்கள் 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மெமரியை. இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸில் அவங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 MP கொண்ட ஒரு ஃப்ரண்ட் கேம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸுக்கு இப்படி ஒரு ஹை வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 10 MP ஃப்ரண்ட் கேம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது தான் எனக்கு கேள்வியாக இருக்குது.
ஏன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்க யூசர்ஸ் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸில் செல்ஃபி எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவங்க 10 மெகா பிக்சல் மட்டுமா இருக்கக்கூடிய கேமரா ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக இதில் ஃப்ரண்ட் கேமுடைய குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஹையாக அவ்வளோ சூப்பராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு மொத்தமாக 4 கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா 16 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் கேமரா லென்ஸ் தான் அது. அண்ட் உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்குது 12 மெகா பிக்சல் கொண்ட வைட் ஆங்கிள் கேமரா. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக கீழே இருக்குது 12 மெகா பிக்சல் கொண்ட டெலிஃபோட்டோ கேமரா தான். அண்ட் உங்களுடைய 4வது கேமரா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே சென்டரில் உங்களுடைய 4வது கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு டெப்த் விஷன் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமராவோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா பேக் கேம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆசமாக தான் இருக்குது. அண்ட் 10x ஜூம் வரைக்கும் போய் பார்க்கும்போது கூட நாய்ஸ் ரிடக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இதில். அண்ட் இன்னும் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீடியோ குவாலிட்டி பற்றி கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். வீடியோ குவாலிட்டி உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற வீடியோஸ்க்கு ஈக்குவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கக்கூடிய வீடியோஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. அண்டு இதில் உங்களுக்கு சூப்பர் ஸ்டெடி வீடியோ மோட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் என்ன தான் ஷேக்காக இருந்தாலும் உங்களுடைய வீடியோக்கள் அவ்வளோவாக ஷேக் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் உங்களுக்கு HDR 10+ சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கலர்ஸ் அண்ட் வைப்ரண்ட் கலர் லுக்கில் தான் 4K UHD வீடியோ தரத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது. அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்க அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸ் தான். ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸை விட இந்த அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் அன்லாக் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஒரு தடவை உங்களுக்கு வச்சோடனே ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இதில் நான் முக்கியமாக இன்னும் ரைட் ஹேண்டில் நான் இந்த பவர் ஸ்விட்ச் பட்டன்ஸை ஃபாலோ பண்ணி பழகலை அப்படின்றதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறதுக்கு. பக்காவாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க S Pen தான். ஸோ இந்த S Penல முன்னாடி சாம்சங் அறிமுகப்படுத்தினதை விட ஏகப்பட்ட கூலான சர்வீசஸை இந்த டைம் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது அங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருந்து உங்களுக்கு அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக மாற்றக்கூடிய பாசிபிலிட்டி இப்போ இந்த S Penல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்சங் அறிமுகப்படுத்திருக்க இந்த புதிய S Penல உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த S Pen மூலமாக நீங்கள் உங்களுடைய கேமராவை கண்ட்ரோல் பண்ணலாம், கேலரியை கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் உங்களுடைய வால்யூமையும் நீங்கள் தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ உங்களுடைய S Pen மூலமாக நீங்கள் டபுள் கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் கேமுக்கு இமீடியட்டாக மாறிடும், அது ஃப்ரண்ட் கேமுக்கு மாறக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுடைய பென்னை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய மோட்ஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுடைய பென்னை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸும் கிளிக் ஆகிடும். உங்களுடைய S Pen வச்சு நீங்கள் உங்களுடைய நோட்ஸில் என்ன நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் மாற்றிக்கலாம். அதுதான் ஹேண்ட் ரைட்டிங் மோட்லேருந்து உங்களுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ நீங்கள் உங்களுடைய நோட்டில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, ஸோ என்னோடய பேரை நான் எழுதுனதுக்கு அது கரெக்டாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் காட்டிடுச்சு. ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஜூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஜூம் பண்ணி பார்த்துடலாம். வைட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இமேஜ் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாகவும் கிறிஸ்பியாகவும் வைப்ரண்ட்டாகவும் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ஏகப்பட்ட நாய்ஸ் இல்லை அப்படின்றத ஒரு நல்ல விஷயம். அண்ட் நார்மல் பிக்சர்ஸுமே கூட ரொம்ப ஷார்ப் அண்ட் கிளியராக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு கூலான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது லைவ் ஃபோக்கஸ் வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக இதில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபில்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைவாக நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் டேரெக்டாக அந்த ஃபில்டர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ இது கிளிச் எஃபெக்ட் அண்ட் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்டும் இருக்குது அண்ட் பொக்கே எஃபெக்ட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்லோ மோஷனும் இருக்குது அண்ட் ஸ்லோ மோஷன் இருக்குது அண்ட் ஹைப்பர் லேப்ஸ் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி நோட் 10+ல இன்னொரு சூப்பர் கூலான விஷயம் கேமராவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா AR இமோஜிஸ் தான். ஸோ இந்த AR இமோஜிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆப்பிள் நிறுவனத்தில் இதுக்கு முன்னாடி AR இமோஜிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க சாம்சங்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு கூலான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய இமோஜிஸை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அதுவும் உங்களை மாதிரி இருக்கிறதுக்காகவே க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் கஸ்டமைசேஷன் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லான உருவத்தோட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு டிசைன் பண்ணலாம் உங்களுடைய AR இமோஜிஸை. ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு என்ன மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் உங்களுடைய கலர் டோன்லேருந்து ஹேர் கலர்லேருந்து எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி ஆப்ஷன்ஸும் இருக்குது.
ஃபேஷியல் ஹேர்ஸ் என்ன வைக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கூல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி நோட் 10ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுடைய இமோஜிஸையும் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி அதையும் நீங்கள் ஃபில்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட 256GB வேரியண்ட் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 79,999 ருபீஸ்க்கு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதோட 512GB வேரியண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 89,999 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் நோட் 10 ப்ளஸுக்கு அடுத்தபடியாக சாம்சங் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது சாம்சங் நோட் 10 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லை, சிமிலராக தான் இருக்குது ரெண்டுமே. பட் இதோட ப்ரைஸ் டேக் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 256GBயில் கிடைக்கக்கூடிய சாம்சங் நோட் 10 வந்து உங்களுக்கு 69,990 ருபீஸ்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் டெக் அண்ட் கேஜெட் நியூஸ் ப்ளீஸ் விசிட் tamilgispot.com. தேங்க்யூ.